ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துற காலம் போய் இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ற காலம் வந்துருச்சு. மத்திய பிரதேஷ் பன்னா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கோல்டு வேணும், மணி வேணும்னு சொல்லி டெய்லியும் அந்த ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அப்பா அம்மா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாரையுமே பார்க்க கூடாது அண்ட் அவங்களுக்கு எந்த காசும் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வேணும்னே இந்த ஹஸ்பண்ட் மேல வரதட்சணை கொடுமை பண்றாங்க, என்ன அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை பொறுத்துக்க முடியாது அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃப் பண்ற கொடுமை எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து அதை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அந்த ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நான் என் ஹஸ்பண்ட் அடித்தேன், அவர் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, அவர் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க, எங்களுக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க. இன்னமும் சில பெண்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக இருக்க சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பை த வே, வரதட்சணை வாங்குறதும் தப்பு, அதை கொடுக்கறதும் தப்பு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.